அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு. நமது உடலோடும் உயிரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது அன்னை தமிழை வணங்கி, தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்பு. படிப்பிலும் உழைப்பிலும் வளர்ந்து வருபவர்கள் ஆண்களா பெண்களா? ஏன்னா இப்படி ஒரு சிக்கலான தலைப்பை புத்தக திருவிழாவில் கொடுத்துருக்காரு. ஆண்களா பெண்களான்ட்டு ஏற்கனவே வீட்டில் பெரிய பஞ்சாயத்து ஆகி கிடக்குது. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, பிறக்க போகிறது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாங்கிறதுல தொடங்குது அந்த வேறுபாடு. அதில் அந்த ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டா அந்த பெத்த அந்த அம்மாவை அப்படி பாராட்டுறான். சிங்க குட்டியை பெற்றிருக்கு, ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டா ஆம்பளை பிள்ளைய பெற்ற அந்த அப்பாவுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுப்பான். மாப்பிள்ளை பையனை பெற்றுட்டியா, கவலையே இல்லைடா உனக்கு. பொம்பளை பிள்ளை அந்த வீட்டில் பிறந்தா என்னதான் தெரில, இன்னைக்கு வரைக்குமே ஒரு டல்னஸ் வந்துடுது. இந்த பொம்பளை பிள்ளை பெற்ற அப்பேன் இந்த என்னடா பொம்பளை பிள்ளை, அதுக்கு ஏன் இப்படி, நீ ஏன் வேதனைப்படுற? என்ன பண்ணுறது, நகை பகையெல்லாம் சேர்க்கணும்ல, பிறந்தொன்னே நகை சேர்க்கணும்னு முடிவோடையே உட்காந்துடுறான். அவன் அப்படி நினைக்காட்டியும் பக்கத்தில் இருக்கவன் தட்டையேற்றி விட்டுறான். மாப்பிள்ளை பொம்பளை பிள்ளைய பெற்றுட்ட, பார்த்துக்க, சூதானம் மறந்துக்க, ஏட்டிக்கு பூட்டியாக செலவு பண்ணாத, ஒரு வருஷத்துக்கு 2 பவுனாவது சேர்த்துரு, இல்லாட்டி பிச்சை தான் அப்படின்றான். பொம்பளை பிள்ளை பிறந்தோடனே பொம்பளை பிள்ளை பெற்ற அந்த அம்மாவை அதுக்கு மேலே. ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்தது. இன்னைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை என்னுடைய குலப்பெருமையை காக்கின்ற மிகப்பெரிய ராணியாக அவள் வருவாள்னு அந்த பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க. காலம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுனாலே அந்த டாக்டரை திட்டுறான். இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த ஆஸ்பத்திரியிலே சேர்த்துருக்க மாட்டேங்கிறேன். ஆஸ்பத்திரியா காரணம் பொம்பளை பிள்ளை பிறந்ததுக்கு? இன்னும் சில பேர் ஒன்னையால தான் எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுங்கிறான் டாக்டரை. டேய் வெளியே போய் சொல்லாதரா, உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்க, என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கே உரிமை இல்லாத காலம். இன்னைக்கு அவர்கள் எப்படி படிப்பிலும் உழைப்பிலும் இதை மீறி எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பெண்களேன்னு பேசுகிறதுக்கு 2 பேர் இல்லை. ஆண்கள் தான் படிப்பிலும் உழைப்பிலும் அப்போதிருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசுகிறதுக்கு இந்த பக்கம் 2 பேர். ஆண் பெண் அப்படிங்கிற வார்த்தையிலே எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்கள். ஆண்ங்கிற வார்த்தையில் முதல் எழுத்து உயிரெழுத்து ஆ, அதுக்கு அடுத்து மெய்யெழுத்து. ஆனால் பெண்ணுங்கிற எழுத்தில் பாருங்கள், முதல் எழுத்து உயிர்மெய் எழுத்து, அதுக்கு அடுத்து உயிரெழுத்து. ஆண்கள் உயிர் எழுத்து அப்புறம் மெய்யெழுத்து, அதோட முடிஞ்சு ஆண்களுடைய கடமை. ஆனால் பெண் தான் உயிரையும் மெய்யையும் சேர்த்து இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை பெற்று தருபவள். அப்படிங்கிறதுனால தான் பெண்ணுங்கிற அந்த எழுத்து வார்த்தையிலேயே பேங்கிறது உயிர்மெய் எழுத்து. எவ்வளோ ஒரு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆங்கிலத்தில் மேன், MAN, மேன் ஆம்பிள், அதுதான் ஆண். உமன், WOMAN, உமன். இந்த 2 வார்த்தையும் பாருங்களேன். மேன் தனியாக இருப்பார், அந்த மேன் பார்த்தீங்கன்னா உமனுக்குள்ளே அடங்கியிருக்கான். பார்த்துருக்கீங்களா? உமன், WOMAN. ஆம்பளையே அந்த பெண்ணுக்குள்ளே அடக்கமானவன்கிறத ஆங்கிலேயர்களே ஒத்துக்கிட்டான். அதில் அந்த மேனை எடுத்துடலாம். ஆம்பளை என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உமனில் இருக்க மேனை எடுத்துருங்க, என்ன இருக்கும்? அவ்வளோதான். மேன் இல்லாட்டி பொம்பளைய வெறும் ஓதான் அப்படின்னு இவங்க பேசுவாங்க. ஆனால் ஒரு பெண்ணுக்குள் ஆண் அடக்கமாகி இருக்கிறான், உமன். ஒரு ஆணையும் பெற்றுத்தருபவள் ஒரு பெண் தான்ங்கிறதுனால தான் ஆங்கிலத்தில் மேன் உமன். அப்பா அம்மாங்கிற வார்த்தையை பாருங்க. தமிழில் ஆங்கிறது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, மா உயிர் மெய்யெழுத்து. ஆங்கிற உயிரை மெய்யோடு இணைந்து உயிர்மெய்யோடு நம்ம இந்த உலகத்துக்கு தருபவள் அம்மா. அதே மாதிரி அப்பா ஆங்கிற உயிர், இப்புங்கிற மெய்யே, பாங்கிற உயிர் மெய்.
ஒரு வார்த்தையிலேயே இவ்வளவு பொருள் பொதிந்து இருக்கக்கூடிய உலகத்தின் ஒப்பற்ற ஒரே மொழி நமது தாய்மொழியான தமிழ் மொழி தான். அதை நினச்சி நம்ம சந்தோஷப்படணும். ஆனால் இன்றைக்கி குழந்தையில் இருக்கின்ற ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒரு மாணவனாக இருக்கிறப்ப பாய், பொம்பளை பிள்ளைக்கு கேர்ள் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பாட்டே இருக்குது, பிஓஒய் பாய், பாய்னா பையன், ஜிஐஆர்எல் கேர்ள், கேர்ள்னா பொண்ணு, இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதே, எம்ஏடி மேட், மேடுன்னா கிறுக்கு அப்படின்னு அந்த ஒரு பாட்டு வரும். பிஓஒய் பாய், பாயினா பையன், ஜிஐஆர்எல் கேர்ள், கேர்ள்னா பொண்ணு, இந்த பொண்ணை கண்டதும் போதை உண்டாகுதேன்னு. ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தால் அது ஒரு மயக்கம் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியே ஆரம்பத்திலிருந்தே நம்மளை கற்பனை பண்ணிட்டான். கவிஞர் கண்ணதாசன் நிழல் நிஜமாகிறதுங்கிற ஒரு படத்தில் எழுதியிருப்பார் பாட்டு. யாரெல்லாம் பெண்கள்கிட்ட ஏமாந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார். கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்றானே, கற்பனை கேதானே, கம்பன் ஏமாந்தான். அவர் மட்டுமா? வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன், அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன், கம்பன் ஏமாந்தான். ஆம்பளைய பூரா கைதட்டுறாங்க பாருங்க. அப்போ எவ்வளவு ஏமாந்துருந்தா இந்த வரியை நினச்சி ரசித்து கைதட்டுறார் ஒருத்தர். அனே டாப்புனே, வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன், அந்த வரிசையில் உள்ளவர் மட்டுமல்ல அட நானும் ஏமாந்தேன்னு எழுதுனான். அப்படி என்ன பெண்கள்கிட்ட ஏமாறுறதுக்கு என்னையா இருக்கு? அழகு. அந்த அழகு ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அந்த பெண்ணினுடைய அழகை பார்த்து அதில் ஒரு ஆளை விட்டுட்டார் கண்ணதாசன். வள்ளுவன் இளங்கோ பாரதி என்றொரு வரிசையை நான் கண்டேன். எடுத்தொன்ன வள்ளுவனை ஏன் வச்சார் தெரியுமா கண்ணதாசன்? முதல்ல ஏமாந்தது அவர் தான். யார்? 3000 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல ஏமாந்தவர் நம்பால் தான். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இன்பத்துப்பால். அதில் எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. யான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். நம்ம ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவள் மண்ணை பார்ப்பாள், நம்ம விண்ணை பார்க்கும்போது அவள் என்னை பார்ப்பாள். எப்படி? 3000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இதை லவ் பண்ணலன்னா இதை எழுதியிருக்க முடியுமா? யாரோ ஒரு பெண்ணுக்கிட்ட அவர் இந்த மேட்ரை அனுபவிக்காட்டி எழுத முடியுமா ஐயா? இது மட்டுமா? காமத்து பாலை பற்றி பேசினா வேறு ரூட்டில் போயிடும் பட்டிமன்றம். ஆனால் காமத்து பாலை 11th 12th படிக்கிற வரைக்கும் நடத்தவே மாட்டேன்ட்டானுங்க. வெறும் அறத்துப்பால், கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார், இறைவனடி சேராதார், மலர்மிசை ஏயினான் மானடி சேர்ந்தார், நிலமிசை. எவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருந்தா கடவுள் வாழ்த்தில் இருக்க 10 பாட்டு மனப்பாடமாக இருக்குது. காமத்து பாலில் 1 மனப்பாடம் பண்ண விட்டாங்களே. காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறப்ப ஃபைனல் செமஸ்டரில் தான் நடத்தினாங்க. எது? காமத்துப்பால். அதில் என்ன நடத்தினார் தெரியுமா எங்கள் பேராசிரியர்? ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் எழுதினார். இதுக்கு என்ன? 1330வது திருக்குறள். ஊடுதல் காமத்திற்கின்பம். இல்லற வாழ்க்கையினுடைய இன்பமே ஊடுதல் தான், சண்டை போடுறதான்றார். அப்போ வாசி அம்மா கூட சண்டை போடாமல் அதை எழுதியிருக்க முடியுமா? சில பேர் சொல்கிறான், எனக்கு என் மனைவிக்கும் 15 வருஷமாக சண்டையே வந்ததில்லைங்கண்ணா. எப்புட்றா மனுஷனாடா நீயே அப்படின்னு. கல்யாணத்தன்னைக்கு துபாய் போனவன் தான் 15 வருஷம் கழித்து பார்த்தான் வாரேன். நான் எவள்கிட்ட போய் சண்டை போடுறது? துபாயிலேருந்து என்ன வீடியோ காலில் சண்டை போட முடியும்? ஸ்டண்ட்டுனா பக்கத்தில் இருக்கேண்ணா, வான்னா என்ன என்ன அந்த ரகலையில் இருக்க விஷயம் இருக்குது பாருங்கள். அடே அப்பா, சண்டையே போடாத ஒரு மனைவி இருந்தால் அந்த வீடு வீடாவாக இருக்கும். சொல்கிறதெல்லாம் கேட்குது ஒரு அம்மா. வாடி வர்றேங்க, உட்காருடி உட்காடுறேங்க, சோறாக்கிடி ஆக்குறேங்க, குழம்பு வைடி வைக்கிறேங்க
அப்படியே எனக்கு மேஜல் எடுத்து வை, வைக்கிறேங்க. சோத்தை எடுத்து வை, வைக்கிறேங்க. குழம்பு ஊற்றுறேங்க. அப்படியே கொஞ்சம் மூட்டை பூச்சி மருந்தையும் கலந்து ஊற்றுறேங்க. சாப்பிட போகிறேன்டி, சாப்பிடுங்க. செத்துருவேண்டி, சாவுங்க. சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணோட வாழ முடியுமாயா? இப்படி ஒரு கிளிப்பிள்ளையோட வாழ முடியுமா? இல்லை. அந்த ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் ஒரு இல்லற வாழ்க்கையை எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. அதனால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் படிப்பு உழைப்பு எப்படி கிடைச்சது? ஒரு பெண் பொது இடத்தில் நிற்க முடியாது அப்படின்னு சட்டம் இருந்துச்சு. பொது இடங்களில் பெண்கள் நிற்கக்கூடாது. முதலில் பொது இடங்களில் பெண்கள் நிற்கலாம் அப்படின்னு ஒரு அரசாணையில் கையெழுத்து போட்ட ஆட்சி நீதி கட்சியினுடைய ஆட்சியில் தான் பொது இடங்களில் பெண்கள் நிற்கலாம். ஓட்டுரிமை இல்லை, ஆம்பளையை மட்டும் ஓட்டு போட்டு அன்னைக்கு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கான். எவ்வளவு பாருங்கள், பெண்கள் எப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கு ஓட்டுரிமையை வாங்கி கொடுத்ததும் அதே நீதி கட்சியின் ஆட்சியில் தான். பெண்கள் பேருந்தில் பயணம் செய்ய முடியாதியா? கூட்டு வண்டி தான், ஆம்பளை மட்டும்தான் பஸ்ஸில் போவாருங்க. நீ வா, பின்னால் மாட்டு வண்டியில் வா அப்படின்னு அப்படிலாம் நடந்திருக்கு. பொது இடங்களில் நிற்க தடை, பொதுக்கூட்டங்களில் நிற்க தடை, பேச தடை, படிக்க தடை, ஓட்டுரிமை இல்லை. இதையெல்லாம் படிப்படியாக வாங்கி 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 வந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த வளர்ச்சி. ஆரம்ப காலத்தில் 5 வகை நிலங்கள் தமிழ்நாட்டில் நம்ம தமிழன் பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி நிலத்தில் மலையும் மலை சார்ந்த இடம். அங்கே பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கக்கூடிய அந்த தோட்ட பயிர்களை பயிர் செய்து அந்த வேலையை ஆம்பளை செஞ்சுருக்கான். அந்த பயிர்களை வெயிலில் காய போடுவாங்க. மலையில் எப்போயாவது தான் வெயில் அடிக்கும். அந்த திணை பயிரை பாதுகாக்கிற வேலை யாருன்னா பெண்கள். திணைப்புலம் காத்தல். அன்னைக்கே செக்யூரிட்டி ஆஃபீஸராக பெண்கள் இருந்திருக்காங்க. ஆம்பளையில் விட்டுருந்தா யாராவது 4 பொம்பளையை அள்ளிட்டு போகிறீங்களா, அள்ளிட்டு போங்க, ரொம்ப அழகாக இருக்க, ஒரு 5 கிலோ எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அம்புட்டையும் கொடுத்துவிட்டு தலையில் துண்டை போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஒரு பெண்ணிடம் அந்த பயிர்கள் பாதுகாக்கப்பட்டதால் தான் அந்த மலையில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்ந்தது. அதனால தான் அவன் விளைவித்த பயிரை பாதுகாக்கிற துணைப்புலம் காக்கும் பணி பெண்களுக்கு. அந்த மலையில் வாழக்கூடிய பெண்கள் குறி சொல்லுவாங்க. அழகா குறி சொல்கிறதுனா ஒரு ஆணினுடைய முகத்தையோ ஒரு ஆளுடைய முகத்தையோ கையில் இருக்க ரேகையோ அவங்களுடைய முகக்குறியை பார்த்து அவங்க வாழ்க்கை எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் குறி சொல்கிறது. இந்த வேலையை அன்றைய மலையில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்திருக்கிறார். தமிழ் இலக்கியம் சொல்லுது. அதுக்கடுத்து முல்லை நிலம், காடும் காடு சார்ந்த இடம். அங்கே வேட்டையாடி இருக்கான். அந்த வேட்டையாடின விலங்குகளுடைய பொருள்களையெல்லாம் போய் தேன் போன்றவைகளெல்லாம் விற்பனை செய்கிறது பெண்கள் தான். அன்னைக்கே வணிகம் பெண்கள் செய்தார்கள்ங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டுனா, கீழடியில் நமது பெண்கள் பயன்படுத்திய பானைகளில் எழுத்துக்களும் எண்களும் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அன்னைக்கே கணிதத்திலும் வணிகத்திலும் பெண்கள் சிறந்து விளங்கி இருக்கிறார். அதுக்கடுத்து மருதத்தில் ஆடு மாடு விவசாயம். அந்த ஆடு மாட்டில் கிடைக்கக்கூடிய பால், தயிர் இதெல்லாம் போய் விற்றுட்டு வர்றது. பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. தயிர் விற்க ஒரு பொண்ணு போகிறா. அந்த தயிர் விற்கிற பொண்ணை அந்த விற்க போகிற அனுப்புகிறவன் சொல்கிறான், தயிர் விற்கும் என் கண்ணே, தயிர் விற்கும் இடத்தில் தட்டானிடம் பேச்சு என்ன, மோர் விற்கும் இடத்தில் மூக்கனிடம் பேச்சு என்ன, பேசாமல் தயிரையும் மோரையும் விற்றுவா, பயமாக இருக்கிறது. யார்? ஆம்பளை. தயிர் விற்க போகிறப்ப தயிரை மட்டும் விற்றுட்டு வா, தட்டான்கிட்ட பேசாத, அந்த ஆம்பளைகிட்ட பேசாத. மோர் விற்க போனால் மோரை மட்டும் விற்றுட்டு வா, மூக்கன்கிட்ட பேசாத, எனக்கு பயமாக இருக்குது. ஆம்பளை அன்னைக்கே சந்தேகப்பட்டிருக்கேன். அதுக்கு பெண் பதில் சொல்கிறா, தட்டானிடம் பேசாமல் தயிர் விற்பது எப்படி, மூக்கனிடம் பேசாமல் தயிர் விற்பது எப்படி அப்படின்னு கேட்குறா. பேசாமல் எப்படிடா விற்க முடியும்? தயிரை மட்டும் இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே பேசாமல் அப்படியே வச்சுக்கிட்டு எவ்வளவு பேசாமல் இருக்குது. எடுத்துக்குங்க, மிச்சம் அதெல்லாம் கிடையாது, வேணா எடுத்துகிட்டு போனாக்கா மிச்சம். பேசாமல் எப்படிடா விற்க முடியும் அப்படின்னு கேட்குறா.
அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிறான். மூக்கனிடம் பேசினாலும் தட்டானிடம் பேசினாலும் பத்திரமாய் வந்து சேருங்கிறான். அப்போ தான் அவ சொல்கிறா, மூக்கனிடம் பேசினாலும் தட்டானிடம் பேசினாலும் அவனிடம் பேச்சுத்தான் இருக்குமே ஒழிய என் உயிர் மூச்சு உன்னிடம்தான் ஐயா இருக்கிறது, நான் பத்திரமாக வருவேன்னு ஃபினிஷ் பண்ணுறான். இது யார்? பாரதிதாசன் பாட்டு. ஒரு மோர் விற்கிற தயிர் விற்கிற பெண்ணை கூட எப்படி தமிழ் இலக்கியங்கள் சித்தரிச்சிருக்கு பாருங்கள். அன்னைக்கே வியாபாரம், கணிதம், வணிகம் எல்லாத்துலேயும் பெண்கள் சிறந்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இருக்க லைஃப்பை எடுத்து பேச போகிறாங்க. பெண்களே அப்படிங்கிற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க பேராசிரியர் விஜயகுமார் எஸ்ஏ கலை மற்றும் அறிவியல் கலைக்கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ரொம்ப கோபமாக பேசுவார். அவருடைய ஸ்பீச் மெத்தடே அப்படி தான். அன்பார்ந்த பெரியோர்களே வணக்கம் அப்படிம்பார். வணக்கத்தையே இந்த மிரட்டா. சில பேர் அப்படி தான். குட் மார்னிங்கே சொல்ல முடியாது அவங்கள்ட்டெல்லாம். வாக்கிங் வந்துட்டு இருப்பான். குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங்? வாட் இஸ் குட் இன் த மார்னிங்? நான்சென்ஸ். அவங்க முகத்தில் முழிச்சோம்னா தொலைஞ்சு. குட் மார்னிங்கே வாட் இஸ் குட் இன் த மார்னிங்கிறானா அவனை என்ன பண்ணுறது? ஆனால் இவர் அப்படி இல்லை. தனது கருத்துக்களை ஆணித்தரமாக வைப்பதில் ஆற்றல் மிக்க பேச்சாளர். அவரோடு இணைந்து பெண்களே அப்படிங்கிற அணியில் பேசுவதற்கு பெண்களின் பிரதிநிதியாக வருகை தந்திருப்பவர் கோவை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் என்னுடைய அன்பு மகள் திருமதி நாகநந்தினி. அருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. கோவையிலிருந்து வருகை இருந்திருக்கிறார். அந்த கோயம்புத்தூர் தமிழ் உங்களுக்கே தெரியும். ஏனுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்கண்ணா, சாப்பிட்டு போட்டு போங்க, என்ன பேசி போட்டு போகிறீங்க, என்னம்மா நீயும் பேசுகிறீங்கோ நீங்கள் ஏனுங்கண்ணா ஏனுங்கண்ணா. இங்கே ராணிப்பேட்டையில் ஒரு தமிழ் கேட்டேன். என்ன பண்ணிக்கின்னு இருக்கிறீனியா, பேசிக்கின்னு இருக்கிறியா நீயா, கட்சிக்கல்ல வெத்தலைக்கு இதை வாங்கின்னு வந்து நெறியா சொல்லி என்ன போங்கண்ணாம்மா. பொய்க்கினே இருங்கிறான். பொய்க்கொண்டிருல பொய்க்கினே இரு. திருநெல்வேலி தூத்துக்குடியில் இருக்கவங்க சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். திருநெல்வேலிக்காரங்களை சொல்வார்கள் சொல்லுங்கள். சொல்லுவாக அப்படிம்பாங்க. சொல்வார்கள் சொல்லுவாக, பேசுவாக, வருவாக, பாப்பாக. தஞ்சாவூர்காரங்களை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். சொல்லுவாவோ, பேசுவாவோ, வருவாவோ, வந்துக்கிட்டு இருப்பாவோ, பொண்ணு பார்க்க இப்போ தான் வந்துக்கிட்டு இருப்பாவோ, சொல்லுவாவோ. ஏன் இங்கே ஓலை முடியுதுன்னா இந்த வாயில் வெத்தலை போட்டு அது கீழே லீக் ஆகாமல் இருந்து பேசித்தான் அவனா வருவாவா, சொல்லிக்கிட்டு இருப்பாவா. பாட்டெலாம் நல்லா பாடுவாவா. ஒரு பாட்டு வேணால் பாடி காட்டட்டா? மண்ணா அந்த வெத்தலையோடையே பாடுவார். அப்படியே நாங்கிட்ட ஒழுக அப்படியே தொடச்சிக்கிறாரு. தஞ்சாவூரில் வருவாவோ போவாவோ, இங்கே வந்துக்கின்னு போய்க்கின்னு. எங்கள் மதுரையில் வருவோம்ல போவோம்ல அப்படின்னா வர்றானா போகிறானானே கண்டுபிடிக்க முடியாது மதுரைக்காரனை. வர்றியாடா வருவோம்ல அப்படின்னானா வந்துட்டானா வர்றானா வர போகிறானா. ஒவ்வொரு ஊர்லேயும் பாருங்கள் எப்படி ஒரு மாறுதல்னு. மாதிரி கோவை மாவட்டம் ஆண்களே அப்படிங்கிற ஆணின் பிரதிநிதியாக வருகை இருந்திருப்பவர் என் அன்பு தம்பி கவிஞர் இனியவன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த புதிய பாடல்களுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் மாதிரி உலகத்தில் எவனாலையும் கொடுக்க முடியாது. என்னுடைய தம்பி இனியவனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். அதனால் உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதமும் அவருக்கு கிடைக்கணும்னா அன்போடு நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நல்ல நாளில் ராணிப்பேட்டை மக்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினது உண்மையிலே உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு சமம். காரணம், நீங்கள் இப்போ மாற்று அணியில் பேசுகிறீங்க. இது ராஜாப்பேட்டை இல்லை, ராணிப்பேட்டை. ராஜாப்பேட்டைன்னு ஒரு ஊரே கிடையாது, ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டைன்ற ஊரில் பேசுகிறதுக்கு இவங்க தான் பொருத்தமானவங்க. நீ இந்த ஊருக்கு துரோகம் பண்ணாலும் ஆனால் உங்களை வாழ்த்துறதுக்கு எவ்வளோ அருமையான கரவொலியை கேட்காமலே வழங்கினார்கள் நம்ம மக்கள். அதனால் இந்த பிறந்த நாள் உனக்கு ஒரு வரலாற்று திருப்புமுனையை ஏற்படுத்தும் பிறந்த நாளாக அமையட்டும் அப்படிங்கிற அன்பான வாழ்த்துக்களோடு அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கடலூர் தனிகை வேலன். அருமையாக புதிய பாடல்களெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட்டு சாங்லாம் பாடுவார். வேறு எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும், கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவானாலும், தாரமே தாரமே வா
எந்தன் சுவாசமே சுவாசமே வா அப்படின்னு லேட்டஸ்ட் சாங். அழகாக பாடக்கூடிய பாடகர், பேச்சாளர். அருமையாக 4 பேர் பேச போகிறாங்க. முதலாவதாக படிப்பிலும் உழைப்பிலும் வளர்ந்து வருபவர்கள் ஆண்களா பெண்களா என்ற அணியில் பெண்களே என்ற அணியை துவக்கி வைத்து பேராசிரியர் விஜயகுமார் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. காதொளிரும் குண்டலமும் காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பு ஆர் இன்ப போது ஒளிர் பூந்தாள் இணையும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க. எண்ணினிய தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல தலைப்பு. ஐயா, உழைப்புலையும் படிப்புலையும் டாப்ல இருக்கிறது யார்? ஆண்களா பெண்களா? இந்த புத்தக திருவிழா வச்சு நான் சொன்னேன், நுண்ணறிவை பெண்ணுக்கு நூல் கொடுக்கும், நுண்ணறிவை பெண்ணுக்கு நூல் கொடுக்கும், அவள் காலமெல்லாம் நிற்பதற்கு கால் கொடுக்கும். அந்த புத்தக திருவிழாவில் ரொம்ப அழகான தலைப்பு. சார், இனியவனுக்கு என்ன பிரச்சனை? இனியவன் பர்த்டேவே ராஜாப்பேட்டை கொண்டாடவில்லை, இந்த ராணிப்பேட்டை தான் கொண்டாடி இருக்கிறது. மரியாதை அணிய மாறி இப்ப போய் கூட்டணி மாற முடியுமாயா? வந்துட்டீங்க, இதிலே இருந்திருக்க. பெண்கள் மாதிரி வருமா சார்? விளம்பரம்லாம் அப்படி தான் இருக்கு. வெறும் பாவம் ஆண்களை வச்சு 2 பேரையும் வச்சுக்கிட்டு அந்த அணியில் பேச வந்திருக்கிறாங்க. விளம்பரம்லாம் அப்படித்தான் வச்சிருக்கான். அங்காடிக்காரரை சங்கீதம் பாட சொன்னா கத்திரிக்காய் முருங்கைக்கான் தான் பாடுவார். இனி அவன் எப்படி பாடுவார்? விளம்பரம் டிவியில் ஒரு விளம்பரம் போட்டான். திருச்சிக்கு பக்கத்தில் நீதிபதி அவர்களே, ஒரு நகையில் திருட்டு நடந்துச்சு ஒரு நகை கடையில். அந்த திருடனை புடிச்சிட்டாங்க. அந்த திருடன் மைக்கை பிடிச்சி கேட்டாங்க, ஏப்பா நீ என்ன திருடின, எப்படி திருடின, ஏன் திருடின? இந்த ஓனர் தான் சார் இதுக்கெல்லாம் காரணம், இந்த நகைக்கடை ஓனர்ன்ட்டான். எதை வச்சு சொல்றேன்? ஒருத்தர் முழு நல்ல மொட்டை அடிச்சு செக்க செவேர்னு ஒருத்தர் டிவியில் வந்தாரு. அவர் தான் எனக்கு சொன்னாரு, 4 கடைக்கு போங்க, கடைசியா நம்ம கடைக்கு வாங்க. 4 கடைக்கு போனேன், 1 ஆம்பரில் அவர் கடைக்கு வந்தேன். சார் என்னை கைது பண்ணாதீங்க, விட்டுருங்க. நீதிபதி அவர்களே, பெண்கள் வீடுகள் செங்கல்லால் கட்டப்படவில்லை. நீதிபதி அவர்களே, வீடுகள் செங்கல்லால் கட்டப்படவில்லை, பெண்களால் கட்டப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. என்ன சார்? ஆர்த்த சபை 101, 1000ல் 1ஆம் புலவர், வார்த்தை 10,000 சொல்லுவோம் பேச்சாளர். கண்ணதாசனே ஒத்துக்கிட்டார். கண்ணதாசனே சொல்றாரு, கண்ணதாசனுடைய மனைவிக்கு காது கேட்காது. பொன்னழகின் பேர் அவங்க மனைவிக்கு பேரு. கண்ணதாசன் எழுதுகிறார், நீதிபதி அவர்களே, இந்த மன்றத்துக்கு வாக்கு மூலமா சொல்றேன், என் செவிகள், அந்த அம்மாவுக்கு காது கேட்காதுல, அதை வச்சு எழுதுறார், தன் செவிகள் பழுதானாலும் என் கவிகள் பழுதாகாமல் என்னை பார்த்து கொண்ட மகராசி பொன்னழகி என்று கண்ணதாசன் எழுதுகிறார் என்று சொன்னால், அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறது மனைவி இல்லையா? நகைக்கடை எல்லாமே இனியவா, நகைக்கடை எல்லாமே பெண்களை நம்பித்தான் ஆரம்பிக்கப்படுது. உங்க ஆண்களை நம்பி என்ன ஆரம்பிக்கப்படுது தெரியுமா? நகைக்கடைகள் பெண்களை நம்பி ஆரம்பிக்கப்படுகிறது. அடகு கடைகள் தான் ஆண்களை நம்பி அமைக்கப்படுகிறது. நீதிபதி அவர்களே, அதனால தான் இந்த கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுத்தா கூட மகளிர் உரிமை தொகைன்னு பெண்களுக்கு கொடுக்குது. ஏன்பா பேப்பரே படிச்சது இல்லையாப்பா? தணிகை வேளா 10th 12th ரிசல்ட் வர்றப்பெல்லாம் பாருங்க, ஆண்களை விட பெண்களே தேர்ச்சி விகிதம் அதிகம் அப்படின்னு தான் மாலை முரசுக்காரங்க ஏத்தி விடுற ஏத்து இருக்கு பாருங்க. வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாநிலத்திலேயே 500க்கு 500 பெற்ற மாணவி திண்டுக்கல் வைஷ்ணவி அப்படின்ட்டு முதல்ல 500க்கு 500 வாங்கின முதல் மாணவி எங்கள் ஊருக்கார பொண்ணுங்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய பிட்டை போட்டு விட்ருவாங்க. பயில்களெல்லாம் எல்லாம் இலக்காரமாக பார்ப்பாங்க. ஒரு வருஷமாவது நீங்கள் லீடிங்கில் போகிறீங்களாடா அப்படின்னா போகலாம்னு தான் ஆசை. வாத்தியாருங்க போட மாட்டேங்கிறாங்களே மார்க்க அப்படின்னு வாத்தியாருங்க மேலே பழிய போடுறேன்.
நீதிபதி அவர்களே, இந்த நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் நடக்குது இல்ல, பேர் தான் நீட்டு. அந்த எக்ஸாம் நல்லாவே நீட்டாவே இல்லை, அம்புட்டே அவுத்து விட்டுட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. ஜடை போடக்கூடாது, நகை போடக்கூடாது, வளையல் போடக்கூடாது, தோடு போடக்கூடாதுன்னு. இந்த மாமன்றத்தில் இனியவனுக்கு சொல்லுகிறேன், அந்த 2025 நீட்டு தேர்வில் விஜயகாந்த் சொல்ற மாதிரி புள்ளி விவரம் எடுத்துட்டு வந்திருக்கிற நீதிபதி அவர்களே, படிப்பிலேயும் உழைப்பிலேயும் பெண்கள் உயர்ந்தவர்கள் என்பதற்கு 2025 நீட் எக்ஸாம்ல 12,71,896 மாணவியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். உங்கள் ஆண்கள் 9,37,000 தான் பங்கேற்றிருக்கிறார்கள். தேர்ச்சி விகிதத்திலேயும் அங்க பொம்பளை பிள்ளைங்க தான் இந்த சிஎம்சி வேலூர்ல டாப்ல இருக்குன்னா படிப்பிலே உயர்ந்திருக்கிறார்களா இல்லையா? நான் கேட்டேன், என்னடா மார்க் வாங்கியிருக்கிறேன்? நான் காலேஜில் ப்ரொஃபஸர், என்னடா மார்க் வாங்கியிருக்கிற? இங்கே பாடுற அந்த பொண்ணு 90 மார்க் எடுத்துட்டு 10 மார்க்கு போயிடுச்சே அப்படின்னு அழுவுது. அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்டேன், ஏமா அழுவுற அப்படின்னு. சார் 10 மார்க் எடுக்கலை, எங்கள் அப்பா திட்டுவாங்க, அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. இந்த பையன் என்னடா 30 மார்க் எடுத்துட்டு பட்டாசு போட்டுட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை அப்படின்னு. இதை திருத்தி மார்க் போட்ட உனக்கே வெக்கமா இல்லை அப்படிங்கிறான். நம்மளை ஏன்டா மார்க் கம்மியாச்சுன்னா என்கிட்ட கேள்வி கேட்குறேன். அவன் கேட்குறான், நீதிபதி அவர்களே, சார் செல்வத்துக்கு கடவுள் யார் சார்? செல்வத்துக்கு கடவுள் யாரு? செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி. கல்விக்கு கடவுள் யார் சார்? வெள்ளை தாமரை பூவில் இருப்பால், வீணை செய்யும் அழகில் இருப்பால், சரஸ்வதி, கலைவாணி அப்படின்னு சொன்னேன். அத்தான் சார். என்னடா அத்தான்? எல்லாம் கல்விக்கு பொம்பளை கடவுளா வச்சிருக்கீங்க, அதனால கேர்ள்ஸுக்கா மார்க் போடுது. ஒரு ஆம்பளை கடவுளா கல்விக்கு வைங்க சார், எங்களுக்கெல்லாம் மார்க் கிடைக்கும்ன்ற. இது சமாளிஃபிகேஷன் தானே சார் நடக்குது. ஒருத்தன் சொன்னான், மாப்பிள்ள 12th ரிசல்ட் எனக்கு ஊத்திக்கிச்சு, மார்க் ஸ்டேட்மெண்ட் நாளை கொடுக்குறாங்க, ஃப்ரெண்டுகிட்ட ஒரு டீல் போடுறேன். டீலா நோ டீலா? மாப்பிள்ள இந்த ஃபோனை வச்சு தான் நான் வீணா போயிட்டு, எங்கள் அம்மா ஃபோனை வாங்கிட்டாங்க, நீ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு மார்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில்னு வச்சுக்கோ, மெசேஜ் ஃபெயில்னு போட்டுறாத, அடி பின்னங்கால் படத்தில் எங்கள் அம்மா அடிக்கும். ஃபாதர் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு எஸ்எம்எஸ் போடு, ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் நான் கண்டுபிடிச்சிருவேன். 2 சப்ஜெக்டில் ஃபெயில்னு வச்சுக்கோ, ஃபாதர் அண்ட் மதர் குட் மார்னிங் அப்படின்னு போடு, நான் 2 சப்ஜெக்ட் ஊற்றிக்கிச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவேன். போய் ஃப்ரெண்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கான், கிரிங் கிரிங். போய் இவன் பார்த்துருக்கான், மாப்பிள்ள த ஹோல் ஃபேமிலி குட் மார்னிங் அப்படின்னு போட்டான். அம்புடு சப்ஜெக்ட் ஊற்றிக்கிச்சு. நீதிபதி அவர்களே, குடும்பத்தை கட்டா செட்டா நடத்துறது பெண்கள் தானே சார். பேரோடும் புகழோடும் வாழ்வதற்கு பேரறிவே துணை செய்யும், நாமெல்லாம் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு சிக்கனமே துணை செய்யும். தாட்பூட் தஞ்சாவூர் டாம் டூம் செலவழிக்கிறது ஆண்கள். ஆனால் இந்த பெண்கள் கடுகு டப்பா, பெருங்காய டப்பா, மிளகு டப்பா, சுருக்கு பை என்று சிக்கனத்தை கொண்டு வந்து, நானும் இன்னைக்கு 2 வீடு மெட்ராஸ்ல கட்டியிருக்கேன்னா என் மனைவி காரணம். நீதிபதி அவர்களே, சுருக்கு பை யாருக்கு வச்சா இனியவன்? அந்த பெண்கள் செலவு செய்யறத சுருக்கி 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 சுருக்கி. கல்யாண வீட்டில் அந்த சாம்பார் வாளி எடுத்து, காய்கறி வாளி எடுத்து ஆம்பளைட்ட மட்டும் கொடுத்துருங்க, 4 பந்திக்குள்ள அம்புட்டு அடிச்சு விட்டு வந்துருவான். ஆனா அந்த பெண் திடீர்னு விருந்தாளி வந்தா கூட, திடீர்னு விருந்தாளி 10 பேர் வந்து கதவை தட்டுறான், அந்த நேரத்தில் கூட கட்டா செட்டா இருக்கிறத வச்சு அழகா சமைச்சு காலையில் தொடங்குகிறது எங்கள் பெண்மணிகள் கண்மணிகளுடைய வேலை. மாமனாருக்கு தனி காஃபி, ஸ்ட்ராங்கா லைட்டா, சுகர் கம்மியா சுகர் அதிகமா, நுரையோட நுரை இல்லாம நல்லா ஆத்தி கொதிக்க கொதிக்க ஒரு காஃபிலேயே எங்க டேலண்ட், பெண்களுடைய டேலண்ட் காலையிலேயே தொடங்குகிறது. இவ்வளவு டைப்பான காப்பியும் குடிச்சிருக்கியா நீ? கட்டா சிட்டா எப்படியாவது பரிமாறிடுவாங்களாம். எப்படி? இன்னொரு பாத்திரத்தை எடுத்து சாம்பாரை பாதியில் இதில் ஊற்றி, மீதி இங்கே இருக்கேன், இதில் கொஞ்சோண்டு தண்ணியும் உப்பையும் போட்டு விட்டா இது ரசம், இது சாம்பார், முடிஞ்சு வச்சா பரிமாறியாச்சு. எப்படி? இந்த டெக்னிக்கெல்லாம் உனக்கு எங்கேயா தெரிய போகுது? எங்கள் அப்பா செலவாளி. எங்கள் அம்மா, நான் மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு போவேன், எங்கள் அம்மா அந்த கடுகு டப்பாலெல்லாம் சேர்த்து வச்சதை பணத்தை அப்படி சுருட்டி உருண்டையாக்கி, மவனே இந்தடா வச்சுக்கடா வச்சுக்கடா. நான் சொல்லுவேன், அம்மா நான் மெட்ராஸில் வேலைக்கு போகிறேன், காலேஜில் வேலை செய்கிறேன், நீ எதுக்குமா சேர்த்து வச்ச காசை எனக்கு தர்ற? ஒரு பையன் வேலைக்கு போகிறவன் அம்மா கிட்ட காசு வாங்குறத தன்மானமாக நினைப்பான்.
அவமானமா நினைப்பான். அம்மாவுக்கு தான் புள்ள கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பான்றதுக்காக எங்க அம்மா சொல்லுவா, நீதிபதி அவர்களே, ஹே ஹே இந்த உருண்டையில வெறும் 90 ரூபா தான்டா இருக்கு, வச்சுக்கடா. அம்மா கிட்ட காசு வாங்கினா உனக்கு காசு சேரும்டா, ராசிடா ராசிடான்னு சொல்லுவா. நான் அந்த மெட்ராஸுக்கு வர்ற ட்ரெயின்ல உட்காந்து அந்த உருண்டையை பிரிச்சு அப்படி அயன் பண்ணி பார்ப்பேன். நீதிபதி அவர்களே, அதுல 3200 ரூபாய் இருக்கும். அந்த தாயினுடைய அன்பு சூப்பரா இல்லையா? என்ன சார் நீங்க பேசுறீங்க? சார், கணவன் ஏடிஎம் கார்டு, காதலி மெமரி கார்டு, குழந்தை ஐடி கார்டு, நண்பன் ஃபேஸ்புக்கு, மனைவி தான் சார் ஆதார் கார்டு. நம்முடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துறவர்கள் அதான். ஒற்றை குடும்பம் தன்னில் பொருள் ஓங்கிடச் செய்பவன் தந்தை, மற்றை கருமங்கள் செய்து மனை வாழ்ந்திடச் செய்பவள் அன்னைன்னு சொல்றோம்னா சிந்திச்சு பாருங்க. ஒரு சாமானியனா நான் இருந்திருப்பேன். இந்த ஜென்னி மார்க்ஸ், காரல் மார்க்ஸ் எழுதுகிறான், ஜென்னியின் மறைவிலே நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்திருப்பேன். என் வாழ்க்கையை வசப்படுத்தியது இந்த ஜென்னி மார்க்ஸ் தான். ஜென்னி இல்லை என்றால் நான் ஒரு செல்லா காசு என்று ஜென்னியின் மரணத்திற்கு அஞ்சலி கடிதத்திலே மார்க்ஸ் எழுதுகிறான் என்று சொன்னால், இன்றைக்கு பெண்கள் தான் இந்த குடும்பத்தை வாழ வைக்கிறார்கள். ஆண்கள் செலவாளிகள், படிப்பிலும் உழைப்பிலும். இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே பெண்களே என்று காலத்தின் அருமை கருதி பிரிய மனமில்லாமல் பிரிகின்றேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே நமது எட்டயபுரத்து கவிஞன் பாரதி அவங்களுடைய குருநாதர் நிவேதிதா. ஒரு நாள் எங்கேயோ ஒரு ஊரில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. நிவேதிதா கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்காரம்மாவை கூப்பிட்டு வரலையா பாரதி அப்படின்னு. நம்ம கவிஞதை எழுதுகிறவங்க அதுகளெல்லாம் கூப்பிட்டு வந்தால் கற்பனையே வராது, அதுகளெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லி இப்படி என்கிட்ட கேட்குறீங்களே, முடியாது அப்படின்னு. அப்போ நிவேதிதா ஒரு கேள்வி கேட்குறாங்க, உன் மனைவிக்கே வீட்டிலிருந்து நீ விடுதலை கொடுக்க முடியாதவன் இந்த நாட்டு விடுதலைக்கு எப்படியா பாட்டு எழுத போற அப்படின்னு கேட்ட உடனே அன்று பாரதி தொடங்கிய பெண் விடுதலை பாடல், அன்னைக்கு அந்த நிவேதிதாங்கிற பெண் குருநாதர் தான் பாரதியவே பெண் விடுதலைக்காக பாட்டு பாட வச்சாங்க. அன்னைக்கு பெண், எங்கள் தாத்தாவோட பழைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா சேரில் உட்காந்துருப்பார், 3 அடி தள்ளி எங்கள் பாட்டி ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி ஓரத்தில் நிற்கும். ஃபோட்டோவில் கூட 3 அடி தள்ளி நின்றுச்சு எங்கள் பாட்டி. ஆனால் ஃபோட்டோவில் தான் 3 அடி தள்ளி நின்னாங்களே ஒழிய 16 பிள்ளைங்க, 16 பிள்ளை. ஏன் பாட்டி பக்கத்தில் நின்னா அவங்க பக்கத்தில் நம்ம எப்படி நிற்கிறது? அப்புறம் எப்படிப்பா அப்படின்னு தாத்தாட்ட கேட்டேன், எப்படி தாத்தா 16 பிள்ளை 6 அடி தள்ளி பாட்டியை நிப்பாட்டி வச்சுருக்கேன். எல்லாம் ஆண்டவன் கொடுத்ததான், எனக்கு என்ன அதுக்கு அப்படின்னு. ஆண்டவன் கொடுத்ததுன்றார் பாரியா. நானும் சின்ன பிள்ளையில நம்பிட்டேன், கோயிலில் போய் ஒவ்வொரு பிள்ளையாக தூக்கிட்டு வந்திருக்காரு போல இருக்குன்ட்டு. இப்போ நினைக்கிறேன் பெருசு எவ்வளோ விவரமான பெருசாக இருந்திருக்குன்னு. ஒரு சேருக்கு உட்காந்துருக்கவருக்கு பக்கத்தில் நிற்கிறது கூட அன்னைக்கு பெண்களுக்கு உரிமை இல்லை. பாரதி தான் முதல்ல என்ன ஃபோட்டோ எடுத்தான்னா, தன் மனைவியை நாற்காலியில் அமர வைத்து தான் பக்கத்தில் நின்று அவள் தோள் மீது கை போட்டு முதல் புகைப்படம் எடுத்தவன் எட்டயபுரத்து கவிஞன் பாரதி. இதை அவர் எழுதல, பாரதியினுடைய மனைவி செல்லம்மா பாரதி எழுதின ஒரு புத்தகம் எங்கள் பாடநூல் கழகம் வெளியிட்டிருக்கு. எங்கள் அரங்கத்தில் இந்த புத்தகம் கிடைக்கும். உண்மையிலே எல்லா பெண்களும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். பாரதியாரை பற்றி செல்லம்மா பாரதி எழுதிய அந்த கட்டுரைகள் அடங்கிய ஒரு புத்தகம். எப்படி பாருங்கள், மனைவி கூட எப்படி தோளில் கையை போட்டு கும்முன்னு இருக்கார் பாருங்கள். ஒரு ஆம்பளை அவமானப்பட்டு வந்து நிற்கும்போது அந்த பெண்ணினுடைய ஆறுதல் வார்த்தை இருக்குது பாருங்கள். சிவாஜி கணேசனை பஞ்சாயத்தில் அவமானப்படுத்திடுவாங்க முதல் மரியாதை படத்தில். அந்த துண்டை அப்படி தோளில் அப்படி எடுத்துகிட்டு இப்படி குனிஞ்சு வந்து உட்காந்துருப்பார். ராதா பாடுறதுக்கு வைரம் எழுதியிருப்பார் பாட்டு. ராசாவே ஒன்ன எண்ணி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உறுத்துதுங்க. எந்த வரி தெரியுமா அழகு?
பழச மறக்கலையே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது. அடடா அதுக்காக அருமை குறைஞ்சீக தரும மகராசா தலைய கவுந்தீக. களங்கம் வந்தா என்ன பாரு, அதுக்கும் நிலான்னு தான் பேரு. அப்புறம் கொடுக்குறா பாருங்க ஒரு நம்பிக்கை. அடமந்தையில நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு ராசாவே. யோ ஏயா இதுக்கு போய் தலையை குனிஞ்சு நிற்கிற அப்படின்னு அந்த கொடுத்த நம்பிக்கை இருக்கு. இது யார் கொடுக்க முடியும்? ஃப்ரெண்டு கொடுக்க முடியுமா? ஒரு ஃப்ரெண்டுகிட்ட போய் இப்படி பஞ்சாயத்தில் அவமானப்படுத்திட்டாங்க, வாங்க மாப்பிள்ள வாங்க மிச்சர் பாயிட்டு ஊறுகாய் மட்டை 2 மட்டையாகி இப்படியே கிடப்பேன். இதுதான் நண்பர்கள்ட்ட போய் சொன்னால் இதுதான் தீர்வு. ஆனால் அந்த பெண்ணிடம் சொன்ன உடனே மந்தையில் நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு, அதுக்காக மகராசா அருமை குறைஞ்சீக தரும மகராசா தலையை கவுந்தீகன்னு. இன்னொரு சின்ன கவுண்டர் பாட்டில் பாருங்க, அடே அப்பா குண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு குண்டுக்குள்ள போனது இந்த சோளக்கிளியே. அதில் சொல்கிற கண்ணு வலது கண்ணு தானா துடிக்குமுன்னா ஏதோ நடக்குமுன்னு பேச்சு. வலது கண்ணு துடிச்சா ஏதோ நடக்கும்னு நினைக்குது மாமா, என்ன நடக்குமோ அப்படின்ற. மானம் பிறந்ததுன்னு தியாகம் வளர்ந்ததுன்னு ஏதோ கதை முடிஞ்சு போச்சு. அடுத்த சிக்னல், ஈசான மூலையில லேசான பள்ளி சத்தம் மாமா ஓம் பேரை சொல்லி பேசுது அப்படின்னா அவரு இப்படி மாறி மாறி ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன ஒரு சம்பவத்தை கூட தன் மாமாதான் அதுக்கு காரணம் நினச்சி அந்த அன்பை செலுத்துகின்ற பெண்கள் இருக்கிறதுனால தான் ஒரு ஆண் சமுதாயம் நிம்மதியாக இருக்கு. வாங்க தனிக வேலன்.